சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் கிறிஷுக்கு புரிய வச்சு அதே ஸ்கூலுக்கு கிறிஷையும் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே வேலை பார்க்குற சார்கிட்டையும் சொல்கிறாங்க, இனி கிறிஷை நாங்களே பார்த்துக்குறோம், கிறிஷ் இங்கே தங்கி படிக்க வேண்டாம், தினமும் ஸ்கூலுக்கு நானே கூட்டிகிட்டு வரேனே அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே வேலை பார்க்குற சாரும் இதை நாங்களாக முடிவெடுக்கவே முடியாது, அது மட்டும் இல்லை, இங்கே கிறிஷ் தங்கி தான் படிக்கணும்னு முடிவெடுத்தது கிறிஷோட அம்மாவும் அவங்க ஃப்ரெண்டும் தான். அவங்கக்கிட்ட நான் பேசினா மட்டும்தான் ஏதாவது சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கிறிஷ் இங்கே படிக்கட்டும், நான் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு ஒரு நல்ல முடிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவும், சார் கிறிஷ் ரொம்பவே பயந்துருக்கான், அது மட்டும் இல்லை இங்கே வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான், நாங்கள் தான் புரிய வச்சு கூப்பிட்டு வந்திருக்கோம், நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவாக சொன்னாதான் கிறிஷும் நிம்மதியாக படிக்க முடியும், அதே மாதிரி கிறிஷோட சந்தோஷம் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம்னு சொல்ல, சரி முத்து, நீங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க, கிறிஷை மறுபடியும் சொன்ன மாதிரியே கூப்பிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்காக நான் கண்டிப்பாக பேசுவேன் அப்படின்னு சொல்ல, முத்துவும் மீனாவும் அங்கே கார் எடுத்துகிட்டு கிளம்புன உடனே ரோகிணி தன்னுடைய ஃப்ரெண்டோட அதே ஸ்கூலுக்கு வராங்க. உடனே இங்கே ரோகிணி சொல்கிறாங்க, பாத்தியா முத்துவும் மீனாவும் கிறிஷை கூப்பிட்டு வந்து விட்டுட்டு கிளம்பிட்டாங்க, முதல்ல கிறிஷ் வந்துட்டானான்னு பாரு, அதுக்கப்புறம் பேச வேண்டியதெல்லாம் பேசு அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஃப்ரெண்டு மகேஸ்வரியை அங்கே ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. அதே மாதிரி அந்த சார்கிட்டையும் மகேஸ்வரி வந்து கிறிஷ் வந்துட்டானாங்கன்னு கேட்க, ஆமாம் கிறிஷ் வந்துட்டான், இப்போ கிறிஷ் வந்து கிளாஸில் தான் இருக்கான், ஆனால் இங்கே கிறிஷை வந்து முத்துவும் மீனாவும் பார்த்துக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க, கிறிஷ் வேற ரொம்ப அடம் பிடிக்கிறான், அதனால் நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசணும், அவங்க எப்போ தான் வருவாங்க கிறிஷை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அங்கே வெளியூரில் நிறைய வேலை இருக்குன்னு தான் இன்னும் கிறிஷோட அம்மா வரல, ஆனால் கிறிஷ்கிட்ட பேசணுன்னு வேற சொன்னான், நானும் இந்த விஷயமா பேசிட்டு உங்ககிட்ட நான் முடிவை சொல்கிறேன் அப்படின்னு கிறிஷையும் ரோகிணியை பார்க்க கூப்பிட்டு போகிறாங்க. ரோகிணி காரில் கிறிஷ்காக காத்துட்ருக்காங்க. அங்கே எங்கள் அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கிறிஷ் ரொம்ப சந்தோஷமாக ரோகிணிக்கிட்ட பேச போக, ரோகிணி கிறிஷ்கிட்ட ரொம்ப கோவமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன நினச்சிட்ருக்க, எதுக்கு அந்த மீனாவோட வீட்டுக்கு போனேன், மகேஸ்வரியோட வீட்டில் தான் இருக்கணும்னு நான் சொல்லியும் என் பேச்சை நீ கேட்காம இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்கல, உன்னால் எனக்கு நிம்மதியே இல்லை கிறிஷ், ஏன் இப்படி செய்கிற அப்படின்னு கோவமாக திட்டுறாங்க. அம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான், ஆனால் இந்த விஷயத்தில் உங்கள் பேச்சை நான் கேட்கவே மாட்டேன், எனக்கு இங்கே தங்கி படிக்க பிடிக்கலம்மா, ஆனால் மீனாத்தை முத்துமாமா என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க, இப்போ நான் ஒன்றும் உங்களை என்னை கவனிக்க சொல்லலையே, அதே மாதிரி என்னை அவங்க பார்த்துக்க கூடாதுன்னு ஏன் சொல்லிகிட்டு இருக்கீங்க, அவங்க தான் என்னை பார்த்துக்கணும், நீங்கள் திரும்பி வந்து என்னை கூப்பிடுற வரைக்கும் நான் அவங்க கூடயே இருக்கிறேன், எனக்கு இப்போ நீங்களும் வேண்டாம், உங்கள் ஃப்ரெண்டும் வேண்டாம், எனக்கு மீனாத்த வீட்டில் நல்ல சந்தோஷமாக இருக்கேன், இங்கே இருந்தால் யாராவது ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நானும் கோவத்தில் நிறைய பிரச்சனை செஞ்சிடுறேன், இதே முத்துமாமா மீனாத்த எனக்கு வந்து என்ன வேணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க, நான் அவங்க கூட தான் இருப்பேன், அவங்க வீட்டில் தான் இருப்பேன், அவங்க சொன்னதை தான் நான் கேட்பேன்னு சொல்ல, இங்கே ரோகிணிக்கு ரொம்ப கோவம் வருது. அப்போ நான் எங்கேயாவது கிளம்பி போகட்டுமா, உன் பாட்டி அப்படி தானே நம்ம ரெண்டு பேரையும் விட்டுட்டு போனாங்க, அதே மாதிரி நானும் செய்யட்டுமான்னு கேட்க, அம்மா அப்புறம் நானும் யார்கிட்டையும் சொல்லாமல் இங்கேருந்து கிளம்பி போயிடுவேன், பரவாயில்லையாம்மா அப்படின்னு வந்து கிறிஷ் கேட்குறான். இப்படி கிறிஸ் சொல்லுவான்னு எதிர்பார்க்காத ரோகிணி பேரதிர்ச்சியோட மகேஸ்வரி என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு கேட்கும்போது, ஆமாம் உன் பையனை பார்த்த உடனே சந்தோஷமாக நீ பேசுவேன்னு பார்த்தா ரொம்ப கோவமாக திட்டிக்கிட்டே இருக்க, அப்புறம் ஒன்றை மாதிரியே இப்போ இங்கே வந்து கிறிஷும் பேச ஆரம்பிச்சிட்டான் பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது கிறிஷ் உடனே சொல்கிறான், அம்மா இப்படியெல்லாம் பேசி என்னை அங்கேருந்து கூப்பிட்டு வந்துடலான்னு நினைக்காதீங்க, நான் முத்துமாமா மீனாத்தை சொல் பேச்சை கேட்டு அவங்க வீட்டில் தான் இருப்பேன், நான் நீங்கள் கூப்பிட்ட இடத்துக்குலாம் என்னால் இனி வரவே முடியாது, நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட சரியாக பேசாமல் கோவத்தில் கிறிஷும் அங்கேருந்து கிளம்பிடுறான். கிறிஷ் நில்லு அப்படின்னு கூப்பிடுறாங்க. வேண்டவே வேண்டாம், நான் முத்துமாமா கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்கூலுக்கு போயிடுறான். இங்கே ரோகிணி கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன மகேஸ்வரி இது, நான் சொன்னால் கிறிஷ் கேட்பான்னு நினச்சா என் பேச்சை கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்ல, நீ ஒரு நல்ல அம்மாவாக இருந்து கிறிஷுக்கு தேவையானது என்னன்னு பார்த்து பார்த்து செஞ்சுருந்தா கண்டிப்பாக உன் பையனும் நீ சொல்கிற எல்லாத்தையுமே கேட்டிருப்பான், இப்போ நீ எப்போ பார்த்தாலும் நான் இங்கே இருக்க மாட்டேன், உன்னை பார்க்க வரமாட்டேன்னு சொல்ல, இப்போ வர வர உன் மேலே கிறிஷுக்கு மதிப்பு மரியாதையே இல்லை, உன்னை பார்க்கலனாலும் பரவாயில்ல, முத்துவும் மீனாவும் கூட இருந்தால் போதும்னு நினைக்கிறான், இதே மாதிரி நடந்துட்டு இருந்தா அதுக்கப்புறம் எனக்கு இந்த ரோகிணி வேண்டவே வேண்டான்னு உன் பையன் முடிவெடுக்க ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமாக நீயே கிறிஷை உன் கூட கூப்பிட்டு போய் நல்லபடியாக பார்த்துக்கிற வழியை பாரு, இப்போ பாரு மீனாத்தை போதும் முத்துமாமா போதும்னு சொல்கிற இந்த கிறிஷும் எனக்கு எங்கள் அம்மாவே வேண்டாம், என்னை அவங்க பார்த்துக்கிட்டதே கிடையாது, என்னை பார்க்க வந்ததும் கிடையாது, என்னை கவனிக்காத எங்கள் அம்மா எனக்கு வேண்டான்னு சொல்லி முடிவெடுத்தான்னா நீ தான் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கணும், இதெல்லாம் தேவையா, உன் பையனுக்காக தானே கஷ்டப்பட்டு வேலை செய்கிற, இதுக்கு பிரச்சனைக்கு நீ தான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்ல, பாத்தியா மகேஸ்வரி, எங்கள் அம்மாவும் என்னை புரிஞ்சுக்கல, என் பையனும் என்னை புரிஞ்சுக்கலன்னு சொல்ல, முதல்ல நீ மற்றவங்கள புரிஞ்சுக்கோ, உன் வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க மகேஸ்வரி. உடனே இங்கே மகேஸ்வரியும்
சரி நம்ம கிளம்பலாம், இங்கேருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. எப்படியோ உன் பையன் நல்லபடியாக பையனை முத்து கூப்பிட்டு வந்து விட்டுட்டாருல, முத்துவை நம்பலாம். ஏன்னா அவர் சொன்ன மாதிரியே செய்கிறாரு. அதனால் நீ ரொம்ப கவலைப்படாத. கிறிஷ் எங்கே இருந்தாலும் அவன் சந்தோஷமாக இருக்கணுன்றது உன்னோட எண்ணமாக இருந்தால் கொஞ்ச நாள் முத்து மீனா கூட இருக்கட்டும், நீ பிரச்சனை செய்யாத அப்படின்னு சொல்கிறாங்க மகேஸ்வரி. உடனே இங்கே கிறிஷ் ரொம்ப அடம்பிடிக்கிறதுனால ரோகிணியும் ஒரு முடிவெடுக்கிறாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நாள் மீனா வீட்டில் தங்கட்டும் கிறிஷ். ஆனால் அவனை எப்படி அங்கேருந்து கூப்பிட்டு வர்றதுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்னு மகேஸ்வரி கிட்ட கொஞ்ச நாள் கிறிஷ் அங்கேயே தங்கட்டும்னு நீ ஸ்கூலில் வேலை பார்க்குற அந்த சார்கிட்ட சொல்லிடு, எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ரோகிணி. இங்கே சீதா மீனாக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அக்கா, முத்துமாமா கிட்ட பேசுனியாக்கா? அங்கே நாளைக்கு கிறிஷை கூப்பிட்டு அங்கே ஹாஸ்பிட்டல் வரீங்கல்லன்னு கேட்க, ஆமாம் கண்டிப்பாக வருவேன், ஆனால் இதை பற்றி உங்கள் மாமா கிட்ட நான் பேசவே இல்லைன்னு சொல்ல, அக்கா சீக்கிரமாக பேசிட்டு எனக்கும் சொல்லுக்கா, அப்போ தான் நான் எல்லா ஏற்பாடையும் செய்ய முடியும். சரிக்கா, அருண் வந்துட்டாரு, நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன்னு ஃபோனை வைக்கிறாங்க. இங்கே உடனே மீனாவும் எப்போ தான் இங்கே முத்து வருவாருன்னு தெரியலையே, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாருன்னு பார்த்துட்ருக்கும்போது அங்கே வந்த முத்துவும், என்ன மீனா தனியாக உட்காந்துட்ருக்கேன்னு கேட்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கிறிஷ் மேலே நம்ம எல்லாருக்கும் அக்கறை இருக்குது. கிறிஷ் இப்போவே ரொம்ப கோவப்படுறான். அது மட்டும் இல்லை, நம்ம கூட இருந்தால் மட்டும்தான் அவன் சந்தோஷமாக இருக்கான். அதனால் கிறிஷை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட அவனை பேச வச்சு அவன் மனசில் என்ன இருக்குது, அவனோட அம்மா எதுக்காக கிறிஷை பார்க்க வரமாட்டேங்கிறாங்க, என்ன தான் பிரச்சனை அப்படின்றத கண்டுபிடிக்கலான்னு சீதா தான் சொன்னா. அதனால் நம்ம இதை செஞ்சால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக கிறிஷோட வாழ்க்கைக்கு எதெல்லாம் சரின்னு சொல்கிறாங்களோ அதை செய்ய வேண்டியதானே. பாவம் கிறிஷ் மனசில் என்ன இருக்குன்னே தெரியல. தன்னுடைய அம்மாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான், தான் அம்மா கூடவே இருக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் எதுவுமே நடக்கலன்னு உடனே அவனும் என்ன மாதிரியே கோவப்பட்டுட்டு இருக்கான். என்ன செய்ய, நானும் அதனால தானே மீனா கோவப்பட்டுட்டு இருந்தேன். நீ என்னைக்கு என் வாழ்க்கையில் வந்தியோ அன்னையிலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக என் கோவம்லாம் குறைஞ்சி உன் பேச்சை நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நீ தான் வந்து எனக்காக நான் சாப்பிட்டேன்னா, ஏன் இவ்வளோ நேரம் கழித்து வீட்டுக்கு வரேன்னு எனக்காக இருக்கிறதே நீ மட்டும்தான். என் அம்மா எனக்குன்னு செய்ய வேண்டிய எதையுமே செய்யலை. அதே நிலமையில கிறிஷ் இருக்கக்கூடாதுல்ல. கிறிஷுக்காக நாம் இருக்கோம், அவனுக்கு என்ன வேணாலும் செய்யலாம். ஆனாலும் இந்த கிறிஷோட அம்மா செய்கிறது எல்லாமே பெரிய தப்பு. அவங்க உண்மையாகவே வெளியூரில் தான் இருக்காங்களா, இல்லை கிறிஷையே ஏமாற்றிட்டு இருக்கிறாங்களான்னு நம்ம கண்டுபிடிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இதுவும் ஒரு நல்ல வழியாக தான் இருக்கும். கண்டிப்பாக நாளைக்கு டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம். சீதா கிட்ட ஃபோன் பண்ணி நாங்கள் கண்டிப்பாக வருவோன்னு சொல்லிடு மீனா அப்படின்னு முத்து சொல்லிகிட்ருக்கேன். ஆமாங்க, நான் உடனே இங்கே சீதா கிட்டே ஃபோன் பண்ணுறேன். கிறிஷ் நல்லா படித்து முன்னேறணும், அது மட்டும்தானே நம்மளுக்கு வேணும். மற்றபடி அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்தாலும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் கிறிஷை நம்ம ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே கிறிஷை ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க முத்துவும் மீனாவும். அங்கே சீதா, அக்கா வந்துட்டியாக்கா, நீ வருவேன்னு தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், இப்போ தான்க்கா நானும் வந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா, நீ சொன்ன டாக்டர் வந்துட்டாங்களா? கிறிஷ் உன் மனசில் என்ன இருக்கோ தெளிவாக அவங்க கேட்குற கேள்விக்கு எந்த உண்மையவும் மறைக்காமல் நீயும் தெளிவாக பதில் சொல்லணும். யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது, பதட்டமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் கூட நான் மட்டும் இல்லை, உனக்கு பிடிச்ச முத்துமம்மாவும் இருக்காங்க தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. மீனாத்த, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? இங்கே டாக்டர் கேட்குற கேள்விக்கு நான் எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன், உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான் கிறிஷ். அந்த சமயம் இங்கே ரோஹிணியும் அவங்க ஃப்ரெண்டும் அங்கேருந்து வராங்க. உடனே இங்கே ரோகிணி மீனாவும் முத்தும் வந்துட்டாங்க போல் மகேஸ்வரி அப்படின்னு சொல்ல, இப்போ நீ எதுக்கு வந்தேன்னு கேட்டால் என்ன சொல்லி சமாளிப்பேன்னு சொல்லும்போது, எவ்வளவோ பிரச்சனையை சமாளிச்சிட்டேன், இது சமாளிக்க எனக்கு தெரியாதா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இங்கே முத்துவும், என்ன பார்லலம்மா வராங்க, எதுக்கு இந்த பார்லலம்மா இங்கே வராங்கன்னு தெரியலையே மீனான்னு கேட்க, இல்லை மாமா, ஏதோ டாக்டரை பார்க்கணுமா, என்கிட்ட காலையிலே ஃபோன் பண்ணாங்க, அதனால தான் வந்திருக்காங்க, அவங்க ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, மாமா கொஞ்சம் எனக்கு உள்ள வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துட்டுமா, நீங்கள் கிறிஷை பார்த்துக்கோங்க, கிறிஷ் வேறு எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப, உடனே முத்துவும் மீனாவும் கிறிஷை அங்கே தனியாக உட்கார வச்சுட்டு ஃபோன் பேசிகிட்ருக்க. உடனே அங்கே ரோகிணி சொல்கிறாங்க, இங்கேயும் வந்துட்டேன்ல, நீ இன்னும் எவ்வளோ தான் என்னை அவமானப்படுத்த போறியோ தெரியல. இந்த மீனா முத்து கூட சேர்ந்துட்டு என்னெல்லாம் செஞ்சிட்ருக்க, அவங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே, அவங்க என்ன சொன்னாலும் செய்வேன், ஆனால் நான் என்ன சொன்னாலும் நீ செய்யவே மாட்டல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே ரோகிணி. உடனே அம்மா,
அவங்க ரொம்ப நல்லவங்கம்மா. நான் எப்பயும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க என்ன வேணும்னா இப்படி செய்றாங்க? இல்ல அவங்களுக்காக செய்றாங்களா? நான் ரொம்ப கோவப்படுறேன் தெரியுமா? உங்க ஞாபகமாவே இருக்கு. உங்கள பார்க்க முடியலன்ன உடனே எனக்கு கோவம் வருது. அதனால தான் நான் நல்லா சாப்பிடணும், நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், நல்லா படிக்கணும், எப்பயுமே நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினச்சு என்னை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இதில என்ன தப்பு இருக்கு? உங்களால தான் நான் ரொம்ப கோவப்படுறேன். நீங்க எப்பயும் போல மத்த பசங்கள பார்க்க அவங்க அம்மா, அப்பா வர மாதிரி நீங்களும் அக்கறையா என் மேல உள்ள அக்கறையில என்ன பார்க்க வந்திருந்தா, நான் மத்தவங்கள திட்டியிருப்பேனா? இல்ல மத்தவங்களுக்கு என்னால பிரச்சனை வந்திருக்குமா? அதனால நான் ஸ்கூல்ல இருந்தே கிளம்பி போக வேண்டிய நிலைமை. இவ்ளோ பிரச்சனைக்கும் காரணம் நீங்க தானம்மா. அப்புறம் எப்ப பார்த்தாலும் பார்க்குற இடத்துலலாம் என்ன திட்டிக்கிட்டே இருக்கீங்க. உங்க தப்ப மட்டும் ஏம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? என் மனசுல இருக்கிறது ஏம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்க, இங்க வந்தும் இவ்ளோ பேசுறல்ல, முத்து மீனாக்கு சப்போர்ட் பண்ற, என்ன கொஞ்சம் கூட மதிச்சு பேச மாட்டேங்கிறல்ல, இப்ப சொல்றேன். யார் என்ன கேட்டாலும் என்ன பத்தின உண்மைய நீ சொல்லவே கூடாது. டாக்டர் கேட்டாலும் சரி. புரியுதா? முத்து மீனாவுக்காக உண்மைய தான் பேசுவேன்னு என்ன மாட்டி விட்டுறாத. முத்து மீனா உனக்கு வேணா நல்லவங்களா இருக்கலாம். அவங்க என்ன பத்தின உண்மைய கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த வீட்ல அப்புறம் நான் நிம்மதியா, சந்தோஷமா இருக்க முடியாது. என்னையும் அந்த வீட்லேருந்து அனுப்பி விட்டுருவாங்க. புரியுதுல? அப்படின்னு சொல்ல, அப்படியாம்மா? உங்கள அங்கேருந்து அனுப்பி விட்டுருவாங்களா? அப்புறம் நீங்க பாட்டி கூட வந்துருவீங்களாம்மா? அப்படின்னு கிரிஷ் ஒவ்வொன்னா கேட்டுட்ருக்க, அதானே நான் வந்து நிம்மதியா உனக்கும் நான் நிம்மதியா இருந்துறக்கூடாது. உனக்கும் அதில சந்தோஷம் இல்ல, உன் பாட்டிக்கும் சந்தோஷம் இல்ல. நான் சொல்றத மட்டும் கேளு. அவங்க என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம். என்ன பத்தி மட்டும் நீ பேசிறவே கூடாது. நீ தான் ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். புரியுதுல்ல? மீனா, முத்து என்ன பார்க்கறதுக்குள்ள நான் அங்க போறேன். அப்படின்னு அவங்க அமைதியா போய் உட்காந்துடுறாங்க ரோகிணி. இங்க வந்து கிரிஷ் யோசிக்கிறான். மீனாத்த உண்மைய மட்டும் சொல்லணும். யார பத்தியும் யோசிக்கக்கூடாதுன்னு நல்லது சொல்லி தராங்க. ஆனா என் அம்மா யார் என்ன கேட்டாலும் பொய் தான் பேசணும். என்ன பத்தின உண்மைய நீ சொல்லவே கூடாது. அவங்க வந்து கேட்குற கேள்விக்கு பொய் சொல்லி பிரச்சனைய சமாளிக்கணும்னு சொல்றாங்க. இதில எங்க அம்மா தான் நல்லவங்களே இல்ல. மீனா அத்தையும், முத்து மாமாவும் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க. நாம உண்மையவே சொல்வோம். உண்மைய சொல்லி எங்க அம்மா மாட்டிக்கிட்டாலும், எங்க அம்மா அந்த வீட்ட விட்டு வெளியில வந்தா தானே என்ன பார்த்துப்பாங்க. அங்க இருக்கிற வரைக்கும் எங்க அம்மா என்னைக்கும் என்ன கவனிக்க மாட்டாங்கல்ல. இப்ப வரைக்கும் எங்க அம்மா சொன்னத மட்டும் தான் நான் கேட்டுட்ருக்கேன். ஆனா என்னைக்காவது எங்க அம்மா எனக்காக எதுவும் செஞ்சிருக்காங்களா? அவங்க வாழ்க்கைக்காக என்னை இந்த மாதிரி பிடிக்காத இடத்துல அவங்க ஃப்ரெண்டு வீட்ல தங்க வைக்கிறது, இல்ல இங்க தங்கி படிக்கிற மாரி ஏற்பாடெல்லாம் செய்றதுன்னு, என் மனசுல என்ன இருக்குன்னு எங்க அம்மா புரிஞ்சுக்கவே இல்லல்ல. நான் உண்மைய மட்டும் தான் பேசுவேன். அது மட்டும் இல்ல. அவங்க கேட்குற கேள்விக்கு எங்க அம்மாவ மாட்டி விடணும்னு எனக்கு அவசியம் இல்ல. அப்படி நான் நினைக்கவும் இல்ல. ஆனாலும் உண்மைய மட்டும் தான் பேசணும்னு மீனா அத்த தெளிவா சொல்லியிருக்காங்க. இத்தன நாள் நான் பொய் பேசியிருக்கேன் என் அம்மாவுக்காக. இனி நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன். உண்மைய மட்டும் தான் பேசுவேன். அப்படின்னு ரோகிணிய பார்த்தே நினைச்சிட்டு இருக்காரு இங்க வந்து கிரிஷும். இங்க டாக்டர் கிரிஷ பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேச ஆரம்பிக்க, கிரிஷும் அவங்க கிட்ட சிரிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே முத்துவும் மீனாவும் பரவாயில்லங்க. கிரிஷ் பார்த்தீங்களா ரொம்ப நாள் கழிச்சு எவ்வளோ சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, கிரிஷோட அம்மா கூட இருந்திருந்தா கிரிஷோட குணமே மாறியிருக்காது. அவன் எப்பயும் போல நல்லா படிச்சுக்கிட்டு அமைதியா அவன் வேலையை பார்த்துருந்துருப்பான். இவ்வளோ கோவப்பட்டிருக்கவே மாட்டான்ல அப்படின்னு சொல்றாங்க முத்து. பரவாயில்லங்க, இனியாவது கிரிஷ் வந்து அவன் வேலையை பார்த்தா மட்டும் போதுமே அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்க, ஆமா கிரிஷ், உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு கேட்க, எங்க அம்மாவா அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்கிறான். என்ன கிரிஷ், உனக்கு ஞாபகம் வரலையா? உங்க அம்மா எங்க இருக்காங்க? ஏன்னா தங்கி படிக்கிற மாரி உன்னை ஸ்கூல்ல சேர்த்துருக்காங்க. உனக்கு அங்க படிக்க பிடிக்கல. ஆனா உங்க அம்மா உன் மேல அக்கறையும் பாசமும் வச்சிருந்தா கண்டிப்பா உன்னை பார்க்க வந்திருப்பாங்க. அப்ப அவங்க எங்க இருக்காங்க? ஏன் வந்து பார்க்க முடியல? என்ன காரணம்னு கண்டிப்பா உன்கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, மீனா முத்துவையே பார்த்துட்டு இருக்கான் கிரிஷ். உடனே மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும், நீங்க கொஞ்சம் வெளியில இருக்கீங்களா? கிரிஷ் என்ன சொல்றானோ என்கிட்ட சொல்லட்டுமே. அப்பதான் அவன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிய வரும். நீங்க கூட இருக்கிறதுனால கூட அவன் உண்மையை சொல்லாம இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் மீனாவையும் முத்துவையும் அங்க வெளியில நிக்க வச்சிடுறாங்க. உடனே இங்க கிரிஷ் வந்து சிரிச்சுக்கிட்டே, இப்ப நான் ரொம்ப தெளிவா நீங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவேன். ஆனா நான் சொல்ற விஷயத்த நீங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கல்ல அப்படின்னு டாக்டர் கிட்ட கேட்க, கண்டிப்பா கிரிஷ், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ ஏன் இவ்வளோ குழப்பமா இருக்க? ஏன் இவ்வளோ கோவப்படுற? நீ வந்து உங்க அம்மாவ பத்தி நான் எந்த கேள்வி கேட்டாலும் ஏன் அமைதியா இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். மீனாவும் முத்துவும் இங்க இருந்தாங்க. நீ பதில் பேசாம இருந்த. இப்ப அவங்கள தான் நான் வெளியில அனுப்பிட்டேன்ல. அப்ப நீ உண்மைய சொல்லலாமே அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பா நான் உண்மைய சொல்றேன். எல்லாரும் நம்பிட்டு இருக்க மாரி, நினச்சிட்டு இருக்க மாரி, எங்க அம்மா ஒன்றும் வெளியூர்ல எனக்காக வேலை பார்க்கல. பக்கத்துல தான் இருக்காங்க. ஆனா என்ன, என்னை வந்து பார்க்க பிடிக்காம,
அவங்கள பற்றின உண்மை தெரிஞ்சிருமோன்னு யாராவது கிறிஷ் தான் உன்னுடைய பையனான்னு கேட்டு அவங்கள அவமானப்படுத்திடுவாங்களோன்ற பயத்தில் என்னை வந்து பார்க்குறதில்ல. எங்கள் அம்மா யார்கிட்டேயும் மாட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, என்ன கிறிஷ் பேசுகிற? உன்னை வந்து பார்த்தா உங்கள் அம்மாவுக்கு என்ன பிரச்சனை வரும்? நீ தானே உங்கள் அம்மாவுக்கு வந்து இருக்கிற. உங்கள் பாட்டியும் இப்போ இல்லைல்ல. உங்கள் பாட்டியும் ரொம்ப முடியலன்னு அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் தானே தங்கியிருக்காங்க. உன்னை வந்து பார்க்குறதுல உங்கள் அம்மாவுக்கு என்ன தான் பிரச்சனை? உங்கள் அம்மா கல்யாணி தானேன்னு கேட்க, கல்யாணி தான். எங்கள் பாட்டி தான் கல்யாணின்னு கூப்பிடுவாங்க. மற்ற எல்லாரும் ரோகிணின்னு தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல, ரோகிணியா? இதை பற்றி நீ சொல்லவே இல்லையேன்னு கேட்கும்போது, முத்து மாமாவும் மீனா ஆண்டியும் இங்கே இருந்தாங்கல்ல, அதான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா? அப்போ அவங்க எங்கே இருக்காங்க? அதையாவது நீ சொல்லன்னு சொல்ல. உடனே கிறிஷும் நடந்த எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சிரிச்சுக்கிட்டே கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, அங்கே டாக்டர்கிட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். எங்கள் அம்மா வேற எங்கேயும் இல்லை. முத்துமாமா மீனாத்தை அவங்க வீட்டில் இருக்கிற ரோகிணி தான் என் அம்மா. அவங்க நான் பாட்டி கூட இருந்ததுனால மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் மனோஜுக்கு நான் அவங்க வீட்டுக்கு போனால் கூட பிடிக்காது. அது மட்டும் இல்லை, நான் அந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு வந்து எங்கள் அம்மா நினைக்கிறாங்க. ஏன்னா நான் வந்து அவங்க பையன்ற உண்மை அந்த வீட்டில் உள்ள யாருக்கும் தெரியாது. ஏற்கனவே எங்கள் அம்மாவுக்கு கல்யாணமான விஷயமும் தெரியாமல் தான் மனோஜை வந்து இந்த கல்யாண விஷயத்தையே மறைச்சி தான் மனோஜை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதனால நான் தான் அவங்க பையன்ற உண்மை தெரிஞ்சா விஜயா பாட்டி அவங்கள அங்கேருந்து அனுப்பிடுவாங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்கிறதுனால என்னை பற்றின உண்மையை நீ யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு எங்கள் அம்மா எப்பயும் சொல்லிகிட்ருப்பாங்க. ஆனால் எனக்கு எங்கள் அம்மா கூட இருக்க ரொம்ப பிடிக்கும். அவங்க மீனாத்தை வீட்டில் இருக்கிறதுனால அவங்க வீட்டில் உள்ள எல்லாரும் என்னை ரொம்ப நல்லா கவனிச்சுப்பாங்க. எங்கள் பாட்டியை மீனாத்தைக்கும் முத்துமாமாவுக்கும் தெரிஞ்சதுனால அப்பப்போ நான் வந்து முத்துமாமா வீட்டுக்கு போவேன். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அங்கே நான் வந்தாலே ரொம்ப பதட்டமாகவே இருப்பாங்க. அதனால தான் இனி யாரும் என்னை பார்த்துடக்கூடாதுன்றதுக்காக நான் ஏற்கனவே படித்த ஸ்கூல்லேருந்து யார்கிட்டையும் சொல்லாமல் என்னை கூப்பிட்டு வந்து இங்கே சேர்த்தாங்க. ஆனால் எனக்கு இங்கே தங்க பிடிக்கல. நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லியும் எங்கள் அம்மா அதை கேட்கவும் இல்லை, பெருசாக எடுத்துக்கவும் இல்லை. என் பாட்டியும் என்னை பார்க்க வரல, எங்கள் அம்மாவும் என்னை பார்க்க வரல. மற்ற பசங்களோட அம்மா அப்பா வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே மனசு வேதனையாக இருக்கும். அப்போ எங்கள் அம்மா வந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்பேன். ஆனால் அவங்க வரவே மாட்டேங்கிறாங்க, என்னை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. என் மேலே அக்கறை இல்லைன்ற ஒரு கோவத்தில் தான் நான் வந்து மற்றவங்க என்ன பேசினாலும் நான் வந்து நிறைய பிரச்சனை செஞ்சுட்டேன். அங்கே வந்து யாருக்கும் தெரியாமல் அந்த ஸ்கூல்லேருந்தும் வெளியில் வர வேண்டிய நிலைமை வந்துருச்சு. சொல்லப்போனால் அந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் எங்கள் அம்மா என்னை பார்த்துக்காதது தான். அவங்க மட்டும் என் கூடவே இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் அங்கே டாக்டர் கேள்வி கேட்க சிரிச்சுக்கிட்டே கிறிஷ் வந்து எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்க, இதை கேட்டுட்டு டாக்டரே பேரதிர்ச்சியோட, கிறிஷ் நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் எல்லாமே உண்மைதான். இப்போ கூட எங்கள் அம்மாவும் அவங்க ஃப்ரெண்டும் என்னை பார்க்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. எங்கள் அம்மா ரோகிணி, டாக்டர் என்ன கேட்டாலும் நீ என்னை பற்றின உண்மையை சொல்லிடக்கூடாது, என்னை மாட்டி விட்டுறக்கூடாது. அப்புறம் அவ்வளவுதான், அந்த வீட்டில் மருமகளாக நான் இருக்கவே முடியாது. வந்து நீ தான் என் பையன்ற உண்மை தெரிஞ்சால் என்னை அங்கேருந்து அனுப்பிடுவாங்க அப்படின்லாம் சொல்லி என்கிட்ட பொய் சொல்ல தான் சொன்னாங்க. ஆனால் மீனாத்தை நீ உண்மையை பேசணும்னு சொன்னதுனால தான் உங்ககிட்ட நான் உண்மையை சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் அந்த விஷயம் முத்துமாமாவுக்கும் மீனா அத்தைக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட இதெல்லாம் பேசிகிட்ருக்கேன். இதை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. உங்ககிட்ட நான் பொய் சொல்லக்கூடாதுல்ல, அதான் நான் உண்மையை பேசிட்டேன்னு கிறிஷ் வந்து கண் கலங்கிக்கிட்டே உண்மை எல்லாத்தையும் சொல்ல, உடனே டாக்டரும் நீ கவலைப்படாதப்பா, மீனாவும் முத்துவும் உன் கூட இருக்கும்போது நீ எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். நீ எப்பயும் போல் சந்தோஷமாக இருக்கலாம். உன் மனசில் என்னென்ன இருக்குன்னு எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் அம்மாவுக்காக இத்தனை நாள் பொய் சொல்லிட்டு இருந்த நீ இன்னைக்கு சந்தோஷமாக உண்மையை மட்டும்தான் பேசணும்னு முடிவெடுத்திருக்கல. இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். உங்கள் அம்மா உன்னை பார்க்க வரலன்னு யோசிச்சு யோசிச்சு இவ்வளோ கோவப்படுற நீ உன் கூட மீனாவும் முத்துவும் இருக்கிற சந்தோஷத்தில் இனி எந்த பிரச்சனையும் செய்யாமல் திருந்தி கோவப்படாமல் ரொம்ப சந்தோஷமாக உன் படிப்பில் கவனமாக இருக்கணும். அப்பப்போ உன்னை நான் கூப்பிட்டு வர சொல்கிறேன், உன்கிட்ட நான் பேசுகிறேன். உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லலாம், புரியுதான்னு சொல்ல, நான் கண்டிப்பாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லுவேன். நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறீங்க, என்கிட்ட சிரித்து பேசுகிறீங்க, எல்லாரையும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே தான் மனசில் இருக்க எல்லாத்தையுமே இங்கே டாக்டர்கிட்ட உண்மையும் சொல்லிவிட்டு உடனே கிறிஷும் இதை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, எங்கள் அம்மா பாவம் அப்படின்று ரோகிணி மேலே உள்ள அக்கறையில் இப்படி பேசிட்டு வர, உடனே முத்துவையும் மீனாவையும் கூப்பிட்டு டாக்டர் பேசுகிறாங்க.
கிறிஷ் ரொம்பவே தெளிவாக இருக்கான். அவனை நினச்சி நீங்கள் என்றைக்குமே கவலைப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லை, கிறிஷோட அம்மா சீக்கிரமாக வந்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஆனால் உங்கள் கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம்னு கிறிஷ் நினைக்கிறான். அவனை நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். மற்றபடி கிறிஷ் எப்பயும் போல் நல்லபடியாக படிப்பான். இப்போ கிறிஷ் இருக்கிறதுனால நான் எதையும் சொல்ல விரும்பல. முத்து, மீனா, நாளைக்கு நீங்கள் தனியாக வந்து என்னை பாருங்கள். கண்டிப்பாக வந்து நான் என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெளிவாகவே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை டாக்டர், கிறிஷோட அம்மா யாருன்னு ஏதாவது சொன்னானா அந்த உண்மை மட்டும்தான் தெரியவே மாட்டேங்குது. அவங்க யாருன்னு தெரிஞ்சா நானே போய் அவங்கள சும்மா விட மாட்டேன். உங்கள் பையனை நீங்கள் தான் பார்த்துக்கணுன்னு தெளிவாக அவங்கக்கிட்ட நான் பேசுவேன் அப்படின்னு சொல்ல, நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ என்கிட்ட எதையும் கேட்காதீங்க. நாளைக்கு நான் வந்து சொல்லும்போது நீங்கள் வாங்க, நம்ம இதை பற்றி பேசிக்கலாம். ஆனால் கிறிஷ் மேலே எந்த தப்பும் இல்லை. அவன் இனி கண்டிப்பாக கோவப்பட மாட்டான். நீங்கள் கிறிஷை பார்த்துக்கிறதுனால கிறிஷ் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அதை மட்டும் என்னால் சொல்ல முடியும். கிறிஷுக்கு இனி என்னெல்லாம் நீங்கள் வந்து செய்யலாம் அப்படின்றதையும் உங்களுக்காக வந்து உங்ககிட்ட நான் பேசணும். நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்கன்னு முத்துமீனா கிட்ட சொல்ல, அப்போ இப்போ கிறிஷ் நல்லா தானே இருக்கான்னு கேட்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்கான். அவன் நல்லா படிப்பான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்பப்போ கிறிஷை கூட்டிகிட்டு வரணுன்றதையும் நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு மீனா முத்துக்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. முத்துவும் கிறிஷை கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே அங்கே வந்து சீதாவும் ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, டாக்டரை பார்க்கணுன்னு சொன்னீங்களே ரோகிணி அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் அப்புறமா வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. இல்லை, இன்னைக்கு தான் டாக்டர் இருப்பாங்க, இன்னும் அடுத்த வாரம் தான் வருவாங்கன்னு சொல்ல, பரவாயில்ல நான் கிளம்புறேன், எனக்கு இங்கே வேலை முடிஞ்சுது அப்படின்னு கிரிஷ் கிளம்புன உடனே ரோகிணியும் டாக்டரை பார்க்க வந்தேன்னு சொன்னவங்க டாக்டரை பார்க்காமையே கிளம்புறாங்க. சீதாவுக்கு ஒன்றும் புரியல. என்ன இன்னைக்கு டாக்டரை பார்த்தே ஆகணும்னு ஃபோன் பண்ணாங்க, நானும் அவங்களுக்காக இங்கே பேசி வச்சுருந்தா, இங்கே என்னடானா கிரிஷ் கிளம்புன உடனே ரோகிணியும் கிளம்புறாங்க, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சீதா யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புன சீதா மீனாக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அக்கா, கிறிஷை கூப்பிட்டு வந்தீங்கல்ல, டாக்டர்கிட்ட பேசுனீங்கல்ல, என்னக்கா சொன்னாங்கன்னு கேட்க, இங்கே கிறிஷ் ரொம்ப நல்லா இருக்கான், அவன் நல்லா படிப்பான்லாம் சொன்னாங்க. கிறிஷ் அவன் மனசில் இருக்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு என்னையும் முத்துமாமாவையும் வர சொல்லியிருக்காங்க. கிறிஷை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் போய் பேச போகணும். அப்போ தான் கிறிஷ் என்னென்ன சொன்னான்றது எங்களுக்கு தெரிய வரும் சீதா. அங்கே கிறிஷ் இருக்கிறான், இப்போதைக்கு நான் எதுவும் சொல்ல விரும்பலைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கிறிஷ் ரொம்ப நல்லா இருக்கான், அவன் இனி இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டான். நீங்கள் கூட இருக்கிற சந்தோஷத்தில் கிறிஷ் ரொம்ப நல்லா படிப்பான். நீங்கள் வந்து கிறிஷை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்கன்னு கிறிஷ் பேசுகிறதுலேருந்தே எனக்கு தெரியுதுன்னு எங்களெல்லாம் பாராட்டி பேசுனாங்க தெரியுமான்னு சொல்ல, ஆமாக்கா, கிறிஷ் கூட யாராவது இருந்தால் கிறிஷ் எதை பற்றியும் யோசிக்க மாட்டான். இந்த பிரச்சனை வரதுக்கு காரணமே கிறிஷோட அம்மாவாக தான் இருக்கும்க்கா அப்படின்னு சொல்ல, சீதா நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டியான்னு கேட்கும்போது, ஆமாக்கா, வீட்டுக்கு கிளம்பும்போது தான் உனக்கே ஃபோன் பண்ணேன், சரி நான் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சீதா ஃபோனை வைக்கிறாங்க. எப்பயும் போல் முத்துவும் மீனாவும் அங்கே வந்து வெளியில் கிளம்ப, உடனே அண்ணாமலையும், என்னப்பா 2 பேரும் ஒன்றா கிளம்புறீங்க, ஏதாவது வெளியில் வேலை இருக்கான்னு கேட்க, கிறிஷை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகணும்ப்பா. அப்படியே மீனாவும் பூ கொடுக்குற வேலைக்கு கிளம்பிடுவாள், நானும் சவாரிக்கு கிளம்பிடுவேன், கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும்ப்பா அப்படின்னு சொல்ல, என்னாச்சுன்னு கேட்க, இல்லைப்பா அது வேறு வேலை விஷயமா கிளம்புறோன்னு சொல்லும்போது விஜயா சொல்கிறாங்க, எனக்கு நல்லா தெரியுங்க, கிறிஷை பார்த்துக்கணுன்றதுக்காகவே வீட்டு வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு இந்த மீனா முத்து கூட கிளம்பி போயிட்டுருக்கா. இதெல்லாம் தேவையா என்ன? நான் சொன்னால் எங்கே கேட்குறீங்க? தனக்குன்னு வேலை இருக்குது, அதை பார்க்காம இப்படி கிறிஷோட அம்மாவும் கிறிஷை கண்டுக்கல, கிறிஷோட பாட்டியும் கிறிஷை கண்டுக்கல. இப்படி இருக்கும்போது இவங்க மட்டும் ஏங்க கிறிஷை பற்றி இவ்வளோ அக்கறைப்படுறாங்க? இவ்வளோ அக்கறையாக இருந்தால் பிரச்சனை தான் வரும். அதை சொன்னாலும் இவங்க 2 பேர்த்துக்கும் புரியவே மாட்டேங்குது. எங்கே வேணாலும் போட்டும், ஆனால் வீட்டு வேலையை மட்டும் இந்த மீனா செய்யலை, நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் மீனாவும் முத்துவும் எதையும் கண்டுக்காமல் அங்கே வந்து கிறிஷை ஸ்கூலில் கூப்பிட்டு போய் விடுறாங்க. நல்லபடியாக டாக்டரை பார்க்கறதுக்காகவும் போகிறாங்க. அங்கே டாக்டர், வாங்க முத்து, வாங்க மீனா, நீங்கள் வருவீங்கன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், அதனால் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே இங்கே மீனாவும், நீங்கள் தான் இன்றைக்கி கிறிஷை பற்றி பேச வர சொல்கிறேன்னு சொன்னீங்க, அதனால் நாங்களும் இங்கே கிறிஷை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு உங்களை பார்க்க வந்துட்டோம், இனி தான் எங்கள் வேலைக்கே போகணுன்னு சொல்லும்போது, எங்களுக்கு புரியுது உங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் கிறிஷ் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க, ஆனால் இந்த மாதிரி கிறிஷோட அம்மா நினைக்கல, அதான் பிரச்சனையேன்னு சொல்கிறாங்க. ஆமாம், கிறிஷோட அம்மா எங்கே இருக்காங்க? அவங்க உண்மையாகவே வெளியூரில் தான் இருக்கிறாங்களான்னு கூட எங்களுக்கு சந்தேகமாக தான் இருக்குது. பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு கிறிஷை மட்டும் பார்க்க வராமல் இருக்கிறாங்களோன்னு எங்களுக்கு தோணுது. ஏதோ பெரிய உண்மையை கிறிஷும் அவங்க அம்மாவும் மறைக்கிறாங்கன்னு தோணுது. ஆனால் எங்களால் உண்மையை கண்டுபிடிக்கவே முடியல டாக்டர், அதான் உங்ககிட்ட கூப்பிட்டு வந்தோம். முன்னாடி மாதிரிலாம் இல்லாமல் கிறிஷ் ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிட்டான். இது எல்லாத்துக்கும் காரணம் கிறிஷோட அம்மானு தெளிவாக புரியுது. ஆனால் அந்த பிரச்சனைக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கன்னு தெரியல. அப்போ தான் என் தங்கச்சி சீதா உங்களை பற்றி சொன்னா, நானும் உடனே கிறிஷை இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு மீனாவும் முத்துவும் சொல்லும்போது, அங்கே இருந்த டாக்டரும், உங்களை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது,
ஏன்னா கிறிஷுக்கு சொந்தக்காரங்கன்னு இருக்கும்போது, கிறிஷோட அம்மா, பாட்டின்னு இருக்கும்போது அவங்களுக்கு இல்லாத அக்கறை கிறிஷ் மேலே உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிறிஷை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்கள் நல்ல மனசு வேறு யாருக்குமே வராது. இதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது முத்து. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற உண்மையை கேட்டு நீங்கள் கோவப்படக்கூடாது. ரொம்பவே பதட்டமாக இருக்கவும் கூடாது. அதே மாதிரி நீங்கள் இதை வச்சு பெரிய பிரச்சனை செய்யவும் கூடாது. ஏன்னா இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு கிறிஷ் என்கிட்ட மட்டும்தான் இதை சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மீனா டாக்டர் இப்படிலாம் சொல்கிறாங்க? அப்போ ஏதோ ஒரு உண்மையை கிறிஷ் வந்து நமக்கு தெரியக்கூடாதுன்னு டாக்டர்கிட்ட சொல்லியிருக்கானா அப்படின்னு யோசிக்க, ஆமாம் முத்து, இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கான். ஆனாலும் கிறிஷோட அம்மாவையும் கிறிஷையும் சேர்த்து வைக்கணுன்றதுக்காக தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் கிறிஷுக்கே தெரியாமல் உங்களை வர சொன்னேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் என்ன உண்மையோ அதை சொல்லுங்கள். முடிஞ்ச அளவு கிறிஷோட அம்மாவை பார்த்து பேசி அவங்க கூடயே கிறிஷை தங்க வைப்போம். எங்கள் கூட கிறிஷ் இல்லைனாலும் அவன் தன்னுடைய அம்மா கூட சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சரி, கிறிஷோட அம்மா கல்யாணின்னு கிறிஷ் உங்ககிட்ட சொல்லியிருப்பான். ஆனால் கிறிஷோட பாட்டி தான் கல்யாணின்னு கூப்பிடுவாங்க. மற்ற எல்லாருமே ரோகிணின்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த ரோகிணியை உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். என்ன பேச வரீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு மீனா சொல்ல, உங்கள் வீட்டு மூத்த மருமக, அதான் முத்துவோட அண்ணன் மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்காங்கல்ல ரோகிணி, அவங்க வேறு யாரும் இல்லை, கிறிஷோட அம்மா தான். ஏற்கனவே தனக்கு நடந்த கல்யாணத்தை மறைச்சி இங்கே வந்து மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணும், தனக்கு இன்னொரு வாழ்க்கை அமையணுன்றதுக்காக இந்த உண்மை எல்லாத்தையும் மறைச்சிருக்காங்க. அதனால தான் தன்னுடைய பையனை கூட அப்பப்போ பார்க்க வராமல், கிறிஷோட நிலைமையை புரிஞ்சுக்காம, அவன் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம இங்கே வந்து ரோகிணி இப்படிலாம் செஞ்சுருக்காங்க. அந்த கோவத்தில் தான் கிறிஷும் அங்கே ஸ்கூலில் சரியாக அவங்க சொல் பேச்சை கேட்காம பிரச்சனை செஞ்சுருக்கான். அங்கேருந்து வெளியில் வரணும்னு நினச்சிருக்கான். இதுக்கு எல்லாமே காரணம் ரோகிணி தன்னுடைய வாழ்க்கையை பற்றி நினச்சது மட்டும்தான் அப்படின்னு ஒவ்வொன்றா கிறிஷ் வந்து பேசின எல்லாத்தையும் முத்து மீனாவை உட்கார வச்சு டாக்டர் சொல்லும்போது, இதை எதிர்பார்க்காத முத்துவும் மீனாவும் பேரதிர்ச்சியோட, நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உண்மைதான், நான் சொல்கிறது எல்லாமே உண்மை. வேணும்னா ரோகிணிக்கிட்ட இதை பற்றி கேட்டு பாருங்கள். இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சால் தன்னுடைய மாமியார் தன்னை அந்த வீட்டில் மருமகளாக வந்து தங்க விட மாட்டாங்க. இந்த உண்மை தெரிஞ்சால் உங்கள் அண்ணன் மனோஜ் கூட என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம். அதுக்காக தான் அவங்க கிறிஷை பார்க்க போகாமல், கிறிஷை பற்றின உண்மை தெரியக்கூடாதுன்னு ஏற்கனவே படித்த ஸ்கூல்லேருந்து யார்கிட்டையும் சொல்லாமல் கூப்பிட்டு வந்து இங்கே சேர்த்துருக்காங்க. இப்போ மறுபடியும் பிரச்சனையில் கிறிஷ் உங்ககிட்டயே வந்துட்டான். அதனால் ரோகிணி ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. ஆனால் கிறிஷுக்கு தான் அம்மா கூட இருக்கணுன்ற ஆசை தான் அதிகமாக இருக்குது. அதனால தான் ஸ்கூல்லேயும் அவன் ரொம்ப கோவப்பட்டிருக்கான். தேவையில்லாத பிரச்சனை செஞ்சுருக்கான். அதெல்லாம் கிறிஷுக்கு ரொம்ப தெளிவாக புரியுது. தன்னுடைய அம்மா கூட இருந்தால் எப்பயும் போல் நல்லபடியாக படித்து முன்னேறுவேன். என் அம்மாவும் என் கூட இல்லாமல் அவங்கள பற்றி மட்டும் யோசிக்கிறாங்கன்னு தான் இனி ரோகிணி பேச்சை கேட்கவே கூடாதுன்னு கிறிஷ் வந்து நினைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் கிறிஷ் வந்து ரோகிணி டாக்டர் என்ன கேட்டாலும் கூட நீ வந்து உண்மையை சொல்லாத அப்படின்னு தன்னை பற்றின உண்மை யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு வேற சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஆனால் மீனா எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் நீ உண்மையை மட்டும்தான் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே மீனா சொன்னதுனால தான் என்கிட்ட வந்து தெளிவாக உண்மையை சொல்லிவிட்டு, எங்கள் அம்மாவை நீங்கள் யார்கிட்டேயும் மாட்டி விட்டுறாதீங்க, எங்கள் அம்மா ரொம்ப பாவம்னு, என்னதான் ரோகிணி கிறிஷை கண்டுக்கலனாலும் கிறிஷுக்கு ரோகிணி மேலே உள்ள பாசத்தில் இப்படி ரோகிணிக்கும் சப்போர்ட் பண்ணி பேசினான் அப்படின்னு எல்லா உண்மையும் டாக்டர் தெளிவாக முத்துக்கிட்டே மீனாக்கிட்டே சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த முத்துவும் மீனாவும் இதை எதிர்பார்க்காததுனால பேரதிர்ச்சியோட, டாக்டர் நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், ஆனால் இதை நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. பாவம் கிறிஷோட நிலமை, எங்களுக்கு கிறிஷை ஏற்கனவே ரொம்ப நல்லா தெரியும். இப்போ தான் அவன் இவ்வளோ கோவப்படுறான். ஆனால் நீங்கள் சொன்னதுக்கப்புறமா பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அந்த ரோகிணின்னு புரிஞ்சுக்கிட்டோம். ரோகிணியை ரோகிணிக்கிட்ட பேசி நான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். ரொம்ப நன்றி டாக்டர்னு சொல்ல, உடனே மீனா சொல்கிறாங்க, நாம் போய் பேசினாலும் உங்கள் அம்மா நம்புவாங்களா என்ன? பொய் சொல்கிறீங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ நாம் என்ன டாக்டரையா கூப்பிட்டு போய் உண்மை என்னன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்க, முத்து, கிறிஷ் வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடாதுன்னா நான் வந்து ரோகிணிக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி டாக்டரே சொன்ன உடனே முத்துவும் உண்மையாக தான் சொல்கிறீங்களா டாக்டர்னு கேட்க, கண்டிப்பாக வரேன். கிறிஷ் வந்து உண்மையை பேசணுன்னு அவன் இவ்வளோ மனசு மாறியிருக்கானா, கிறிஷோட வாழ்க்கைக்காக நானும் உதவி செய்கிறேன், கண்டிப்பாக நான் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வாங்க டாக்டர், நீங்கள் வாங்க, கிறிஷ் பேசின எல்லாத்தையும் ரோகிணிக்கும் சொல்லி புரிய வைங்க. என் வீட்டில் தான் அவங்க இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் தன்னோட வாழ்க்கையை பற்றியே யோசிக்கிறாங்க. அவங்க செஞ்சது பெரிய தப்பு தான். அவங்க என் வீட்டில் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் கிறிஷை பார்த்துக்கிற ஒரு நல்ல அம்மாவாக இருக்கணும். அப்போ தான் கிறிஷ் என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு என் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே புரிய வரும். நானே போய் எந்த ஆதாரமும் இல்லாமல் இதை சொன்னால் எங்கள் அண்ணன் மனோஜும் நம்ப மாட்டார்.
இது மட்டும் இல்லை, அந்த ரோகிணி எங்கள் வீட்டில் நிறைய பொய் சொல்லி ஏமாத்தியிருக்காங்க. பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, எங்கள் அப்பாவும் வெளியூரில் இருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, நிறைய பணம் கிடைக்கும்னு எங்கள் அம்மா மனசை மாற்றி தான், பொய் சொல்லி ஏமாற்றி தான் எங்கள் வீட்டுக்கு மருமகளாகவே வந்திருக்காங்க. அவங்க சொன்ன எல்லாத்தையும் நம்பி எங்கள் அம்மா இந்த ரோகிணியை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க டாக்டர். இப்போ என்னடானா அதே மாதிரி பொய் சொல்லி கிறிஷோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்கிறாங்க. நீங்கள் மட்டும் வந்து தெளிவாக இந்த உண்மையை சொன்னீங்க, ரோகிணி வசமாக மாட்டிப்பாங்க. எங்கள் அம்மா வந்து ரோகிணியை ரொம்ப நல்லா புரிஞ்சுப்பாங்க. கிறிஷ் நினைக்கிறது எல்லாமே நடக்கும். கிறிஷோட சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இனி கிறிஷ் ரோகிணி கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி மீனா, இன்றைக்கி நம்ம வேலையை பார்ப்போம். அதான் டாக்டர் நாளைக்கு வரேன்ட்டாங்கல்ல, அந்த பார்லர் அம்மாவை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போதே, இல்லை முத்து நானும் வரேன், இப்போவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்து கூட வந்து டாக்டரும் கிளம்பி போகிறாங்க ரோகிணிக்கு புரிய வைக்கிறதுக்காக. எப்படியும் ரோகிணியை வர சொன்னால் வரமாட்டாங்க. இந்த பிரச்சனையில் ரோகிணி தான் மனசு மாறணும். தன்னுடைய பையனை பற்றி கொஞ்சமாவது அக்கறையாக இருக்கணும். தான் வாழ்க்கையை விட தான் பையன் வாழ்க்கை முக்கியம்னு ரோகிணி நினைக்கணுன்றதுக்காக அங்கே டாக்டரும் வந்து விஜயா வீட்டுக்கு கிளம்பி முத்து மீனா கூட கிளம்பி போகிறாங்க. உடனே அங்கே அண்ணாமலை, என்னப்பா முத்து யாரை கூப்பிட்டு வந்திருக்குன்னு சொல்ல, அப்பா இவங்க நமக்கு தெரிஞ்ச டாக்டர் தான்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, சார் வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது மீனாவும் காஃபி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்னங்க இங்கே முத்து யாரையோ கூப்பிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல, தெரிஞ்ச டாக்டரை கூப்பிட்டு வந்திருக்கான், தேவையில்லாமல் பேசாத, இங்கே மீனாவோட சொந்தக்காரங்க நினச்சிட்டு பிரச்சனை செய்ய ஆரம்பிக்காத அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. அப்படியா, நான் எதுவும் பேசலை. ஆமாம் எது கூப்பிட்டு வந்திருக்கான் இந்த முத்து அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முத்துவும் அண்ணாமலை கிட்ட, அப்பா இப்போவே மனோஜுக்கும் பார்லர் அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுங்கப்பா, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லை, இங்கே மனோஜ்கிட்டையும் பார்லர் அம்மாக்கிட்டையும் பேசணும் தான் டாக்டர் இங்கே வந்திருக்காங்க. ஏற்கனவே ரவி ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்ல, எதுக்கு இவங்க பேசணுன்னா மனோஜ் வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு வரணுமா? உனக்கு தான் வேறு வேலை இல்லை, நீ சொல்கிறதுக்காக மனோஜ் இப்போ கடையை விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்ல, நீங்கள் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்களே, அதான் ஏமாந்து போய் நிற்கிறீங்க. உண்மை தெரியணும்னா உங்கள் பையன் மனோஜ் பார்லலமான்னு எல்லாரும் இங்கே வந்தே ஆகணும்னு சொல்கிறாரு முத்து. சரி நீ அமைதியார் விஜயா, ஏதோ ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு இங்கே வந்து டாக்டரையே கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக முத்து சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்கும். நீ அமைதியார் விஜயான்னு சொல்லிட்டு மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மனோஜையும் வீட்டுக்கு வர சொல்கிறாரு அண்ணாமலை. முதல்ல வரவே முடியாதுன்னு ரொம்ப அடம் பிடிக்கிற மனோஜ் கிட்ட, நீ முதல்ல பிஸ்னஸை பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்காத, உன்னை பற்றி எனக்கு தெரியும், உன் பிஸ்னஸை பற்றியும் தெரியும், வரும்போது ரோகிணியவும் கூப்பிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு அண்ணாமலை. அப்பா எதுக்காக திடீர்னு இப்படி என்னையும் ரோகிணியும் வர சொல்கிறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி என்ன ஏதுன்னு தெரியாமல் வீட்டுக்கும் கிளம்பி வராங்க. இங்கே வந்தால் ஒவ்வொருத்தரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க அங்கே டாக்டர்கிட்ட. உடனே அங்கே வந்த மனோஜும், யாருப்பா இவங்கக்கிட்ட பேச தான் வர சொன்னீங்களா, என்னப்பா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே ரோகிணியும், இவர் வந்து நம்ம ஏற்கனவே இந்த கிறிஷை வந்து கூப்பிட்டு போனாங்கல்ல மீனாவும் முத்துவும், அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த டாக்டர் ஆச்சே, இவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஒன்றும் புரியலையேன்னு ரோகிணி திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே முத்துவும், இவங்க தான் ரோகிணி, அதான் அந்த கிறிஷ் சொன்னால அப்படின்னு சொல்லும்போது, உடனே முத்துவும், கிறிஷ் எதுக்கு ரோகிணியை பற்றி பேசுகிறான் அப்படின்னு கேட்கும்போது, உடனே டாக்டர் மற்றவங்க கிட்ட பேசாமல் ரோகிணி கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் கிறிஷோட அம்மா தானே, கிறிஷ் மேலே உண்மையாகவே அக்கறை இருந்தால் இப்படிலாம் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்கன்னு சொல்ல, உடனே ரோகிணி, என்ன இது இவங்க என்னென்னவோ பேசுகிறாங்க, கிறிஷை பற்றி எதுக்காக மீனா என்கிட்ட பேசுகிறாங்க, அது மட்டும் இல்லை நீங்கள் தான் கிறிஷோட அம்மாவான்னு கேட்குறாங்கன்னு சொல்ல, உடனே முத்து, பார்லலம்மா இதுக்கு மேலே நீங்கள் உண்மையை மறைச்சிங்கன்னா பிரச்சனை வரும் தான், இந்த உண்மை தெரிஞ்சனா இங்கே வந்து டாக்டரையே கூப்பிட்டு வந்திருக்கு, இவங்ககிட்டயே போய் சொல்லி ஏமாற்ற பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு முத்து. உடனே மீனாவும், போதும் ரோகிணி, நீங்கள் இனியும் ஏமாத்தணும்னு நினச்சாலும் நீங்கள் வசமாக மாட்டிப்பீங்க. ஏன்னா கிறிஷ் உங்களை பற்றின உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டான். டாக்டர் வந்து கேட்ட கேள்விக்கெல்லாம் சரியாக உண்மையான பதிலை சொல்லியிருக்கான். நீங்கள் தானே அவனை பொய் சொல்ல வைக்கிறதே. என்னைக்காவது கிறிஷுக்கு நல்லது சொல்லி கொடுத்துருக்குறீங்களா? உங்களை பற்றின உண்மை தெரியக்கூடாதுன்னு நீங்கள் எந்த உண்மையும் சொல்லிடாதன்னு சொன்னீங்க. ஆனால் நான் உண்மையை மட்டும்தான் பேசணும்னு சொல்லி கொடுத்தேன். கிறிஷும் என் பேச்சை கேட்டு உண்மையெல்லாம் சொல்லிட்டான். நீங்கள் வசமாக மாட்டிக்கிட்டீங்க ரோகிணி. இப்போ உங்களை மாட்டி விடணுன்றதுக்காகவோ நீங்கள் தலை குனிஞ்சு நிற்கணுன்றதுக்காகவோ நாங்கள் இவங்களை கூப்பிட்டு வரல. நீங்கள் சொன்னது எல்லாமே பொய்ன்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கிறிஷோட வாழ்க்கை முக்கியம். உண்மையை பேசலை, பிரச்சனை உங்களுக்கு தான் சொல்கிறாங்க மீனா. உடனே என்ன டாக்டர், என்ன எதுக்காக இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்க, கிறிஷோட வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. அவனும் நிறைய தப்பு பண்ணியிருக்கான். அவன் தனக்கு அங்கே தங்கி படிக்க பிடிக்கலன்னு சொன்னப்ப ஒரு நல்ல அம்மாவாக இருந்து எதுக்கு நீங்கள் கிறிஷை கூடவே இருந்து பார்த்துக்கல அப்படின்னு சொல்லி கேட்க, ரோகிணி விஜயாவை பார்க்குறாங்க. என்ன பேசுகிறாரு இவர், ரோகிணிக்கும் மனோஜுக்கும் தான் கல்யாணம் ஆயிருக்கு,
கிருஷ்ண ரோகிணியோட பையன்னு பேசிகிட்டு இருக்கும்போது ரோகிணி எப்படி பதில் சொல்ல முடியும்னு கேட்க, இதெல்லாம் உங்களுக்கு இப்போ தானே தெரியும். ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல. அதனால தான் இங்கே டாக்டர் இப்படி கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்ல, என்னது இங்கே வந்து ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கா? ரோகிணி என்னது இது அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை, அந்த உண்மையை நான் மறைக்கணும்னு நினைக்கல, இருந்தாலும் அப்படின்னு சொல்ல, என்னது இந்த உண்மையை மறைக்கணும்னு நினைக்கலையா? அதான் மறைச்சி எங்களை ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்ல, உடனே மனோஜும் முத்து மீனா என்னதான் நடக்குதுன்னு கேட்க, அங்கே வந்து டாக்டர் வந்து தெளிவாக நடந்த எல்லாத்தையும் கிரிஷ் சொன்ன எல்லாத்தையும் அங்கே விஜயா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெளிவாக பேசி புரிய வைக்கிறாரு. உடனே முத்து, பார்த்தீங்களா இந்த ரோகிணி என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு. நானா பேசினா இந்த உண்மையை சொன்னா அம்மா கூட நம்பியிருக்க மாட்டாங்க. மனோஜ் நான் சொன்ன எதையும் கொஞ்சம் கூட அவன் கேட்டிருக்க மாட்டான். ஆனால் உண்மை என்னன்னு டாக்டர் மூலமாக இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த ரோகிணி பதில் பேசாமல் நிற்கிறதுலே தெரியலையா நம்ம குடும்பத்தை எப்படி அவங்க ஏமாத்திருக்காங்கன்னு. ஏன் ரோகிணி, உங்கள் வாழ்க்கை முக்கியம்னு கிறிஷோட வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சிட்டிங்கல்ல. உங்களை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ கோவம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே விஜயா ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. இங்கே ரோகிணி சொல்கிறாங்க, என் பையனை நான் தான் பார்த்துப்பேனே, நீங்கள் யார் இதில் தலையிட, இப்போ என்னையும் மாட்டி விட்டுட்டீங்கல்ல அப்படின்னு அழுதுகிட்டே ரோகிணி கேட்க, உடனே விஜயாவும், முத்து மீனா இந்த உண்மையை கண்டுபிடிக்கலனா நீ என்னைக்கும் இந்த உண்மையை சொல்லியிருக்க மாட்டியே. உன் பையன் இந்த வீட்டில் வந்து தங்கியிருந்தப்ப கூட நீ சரியாக கவனிக்காம என்னவோ கிறிஷ் யாருன்னே தெரியாத மாதிரியே நடித்து ஏமாத்தினவ தானே நீ அப்படின்னு இங்கே வசமாக மாட்டிக்கிட்ட ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க விஜயா. ரோகிணி கிறிஷ் கூட இருந்தால் தான் கிறிஷோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். கிறிஷ் அதை தான் எதிர்பார்க்குறான்னு அங்கே வந்த டாக்டர் தெளிவாக ரோகிணிக்கு பேசி புரிய வைக்கிறாங்க. கிறிஷோட மனசில் என்னெல்லாம் இருக்குன்றது ரோகிணிக்கு ரொம்ப நல்லாவே புரியணும். அப்போ தான் கிறிஷோட அருமை பெருமை புரிஞ்சுக்கிட்டு கிறிஷை பார்த்துக்கணுன்ற எண்ணம் ரோகிணிக்கு வரும்னு ரோகிணிக்கு புரிய வச்சுட்டு டாக்டர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் ரோகிணி அழுதுகிட்டே நிற்கிறாங்க. இங்கே முத்து மீனாவால் இப்படி நான் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ரோகிணி.